எனக்கும் என்னோடய வாத்துக்குள்ள கன்வர்சேஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து எந்த அளவுக்கு பெக்கின் வாத்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க சொல்கிறத நம்ம நல்லா கேட்டுக்கலாம். இப்போ கேளுங்க. ஏன்டா போ, நான் வரேன் போ. ஏப்பா பசிக்குதா? தண்ணி வேணுமா? சரி போ, போலாம் வா. நீ தண்ணி விடுறவா, போலாம் வா. சரி போ. இப்படி தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மகிட்ட கன்வே பண்ணுவாங்க. பெக்கின் வாத்து வளர்த்துனா ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவுக்கு என்ன அளவுக்கு பாண்டிங் இருக்கோ, சேம் நம்ம வளர்த்துற எல்லா பெட்டுக்கூடயும் நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் அண்ட் தென் கன்வர்சேஷன் இருக்கும். அப்போ பெக்கினோட மீட்டிங் வந்து பாருங்கள், இப்படி தான் அவங்க வந்து வாட்டரில் மட்டும்தான் மீட் பண்ணணும் இல்லை, வாட்டர் ஒரு டப்பில் வச்சுட்டு நியர்பையும் மீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது தண்ணிக்கிட்ட போகும்போது தான் அவங்களோட ஹார்மோன்ஸ் ரொம்பவே ஹைப் ஆகும், ஹாப்பியாகவும் இருப்பாங்க. அவங்க பாத்திங் ஸ்டைலு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபார்ம் பர்பஸ் இல்லாமல் ஒரு பெட் மாதிரி நீங்கள் வளர்த்தும் போது அதோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டியும் நமக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும். பெக்கினோட சேட்டையும் அதுக்கேற்ற மாதிரி அதிகம்தான். நம்ம கூட ஜெல் ஆகிற பர்சன்ஸும் சொல்லலாம். என்னோடய பசங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இவங்களை ரிலேட்டட் வீடியோஸும் பார்க்கலாம்.